வெல்கம் டு கோண்டானிமே மாஸ் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் ஹிட்டாச்சி உச்சிஹாவா தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த லைஃப் ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் கைஸ். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்களா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா கைஸ், வாங்க இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லவா இருப்பேன் வக்கீலோட கோர்ட்டில் போய் சரண்டர் கொடுப்பேன். கைஸ், நம்ம ஹிட்டாச்சி பறக்கும் போதே ஒரு இன்டெலிஜென்ஸாக தான் கைஸ் பறக்கிறாரு. அவர் பறக்கும் போது ஒரு வார் டைமில் அவர் பறக்கிறாரு கைஸ். அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸான ஆள். அந்த வாரை பார்த்து நம்ம மனுஷன் ரொம்பவே துர்க்கப்பட்டார். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவராகிறாரு நம்ம ஹிட்டாச்சி உச்சிஹா. அப்போ தான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அவங்க தான் சிஷுயி உச்சிஹா. ஓகேங்களா? அவங்களும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கேஸ். நம்ம ஹிட்டாச்சி அகாடமி லெவலில் ஒரு அவரோட ஷேடோ கிளான் பண்ணாலே பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாலே அவர் ஷேடோ கிளானை மாஸ்டர் பண்ணியே வச்சுருப்பார் கைஸ். நம்ம ஹிட்டாச்சி அந்த கிட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் ஹிட்டாச்சியே அவ்வளோ பவர்ஃபுல் கைஸ். இங்கே புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஹிட்டாச்சி உச்சிஹா தான் கைஸ். இங்கே ஹிட்டாச்சி உச்சிஹாவோட பவர் அப்போ கிட் வெர்ஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவர் தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்புறம் கடிச்சு கொஞ்சம் பெரியவர் ஆகுறாங்க நம்ம ஹிட்டாச்சி உச்சிஹா. பெரியவர் ஆகும்போது நம்ம ஹிட்டாச்சி உச்சிஹா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஷி உச்சிஹா நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் அவனுக்கு சாஸ்கேன்னு ஒரு தம்பி பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ செத்துருப்பார் நைன்டேல் அட்டாக்னால பெரிய வயசில். இந்த டான்ஸோ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா விடாமல் எல்லாரையும் போய் ஒம்பத்துக்கிட்டு இருப்பான். உச்சிஹாவை அழிக்கணும், அதுதான் நம்ம டான்ஸோட பிரச்சனை. ஏன்னா உச்சிஹாஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க உச்சிஹா நினச்சாங்க டான்ஸை ஒரு நிமிஷத்தில் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கிளான் உச்சிஹா. அந்த கிளானை அழிக்கிறதுக்காண்டி ரொம்ப வெறியாக இருந்த டான்ஸோ. அப்போ நம்ம சிஷி உச்சிஹா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு அந்த சன்னு சொல்லிடுறேன் இந்த நைன்டேலை கண்ட்ரோல் பண்ணது ஒரு உச்சிஹா கிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அந்த உச்சிஹா கிளானால் மட்டும்தான் நைன்டேல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மை தான் கைஸ். அது கண்ட்ரோல் பண்ணது நம்மளோட ஒபிட்டோ. ஆனால் மாதிரான்னு சொல்லிட்டு இருப்பார். அது நான் ஒபிட்டோ லைஃப் ஸ்டோரி சொல்ல அங்கே பேக் டு தி டாபிக். நம்ம ஹிட்டாச்சியை இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹிட்டாச்சி வரி வார்ப்பாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார் கேஸ். ஓகேங்களா? அப்போ சிஷி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோட்ட போய் ஒரு கென்ஜுட்ஸுவை போட்டு நம்ம ஒரு வார் மேக் பண்ண மாதிரி அது கென்ஜுட்ஸு வேர்ல்டில் மேக் பண்ணி அவங்க ஒரு பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம டான்ஸோ நினைக்கிறாரு இதெல்லாம் நடக்கவே கூடாது, தப்புடா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறாரு நம்ம டான்ஸோ. ஏன்னா அவங்களுக்கு உச்சிஹாக்கலனாலே பயம். ஓகேங்களா? போர் எழுப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது. அப்போ நம்ம சிஷி உச்சிஹா கோட்டாமா சுக்கியோமி என்ற பவர்ஃபுல் ஜுட்ஸுவை வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் கிஞ்ஜூட்ஸில் அசால்ட்டாக போட வச்சிடலாம். அது தெரிஞ்ச நம்ம டான்ஸோ அதெல்லாம் போடக்கூடாதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரா அதை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம டான்ஸோ. அடுத்து என்ன அது அப்படின்னு நம்ம டான்ஸோ ஆன்பு நம்பரில் கூட்டிகிட்டு நம்ம சிஷி உச்சியா கூட ஃபைட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஷி உச்சியா எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு கைஸ். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஷி உச்சியா அசந்த நேரத்தில் பின்னாடி எத்தி இது பண்ணி அவரோட கோட்டாமா சுக்கியோமி எடுத்துட்டார் கைஸ் நம்ம டான்ஸோ. அப்புறம் நம்ம ஹிட்டாச்சி நடந்து போய்கிட்டு இருப்பான். அகாடமியெல்லாம் முடிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ தான் பார்க்கும்போது அந்த நம்ம சிஷியோட உச்சியா இருப்பது தெரியும். அப்போ நம்ம ஹிட்டாச்சி போய் என்ன ஆச்சு நண்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் தெரியாது, நான் உனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ யார் வேணாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு நீ தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஷி உச்சிஹா என்ன பண்ணுறாருனா அவரோட கோட்டாமா சுக்கியோமியை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்டாச்சி உச்சிஹாட்ட கொடுத்துட்றாரு கைஸ். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்டாச்சி இன்னும் பவர்ஃபுல்லாக ஆயிடுறாரு கைஸ். ஏங்களா? இதுதான் கைஸ். ஹிட்டாச்சி இப்போ பாதி இப்போ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கார்.
அப்போ தான் அவங்க அப்பாவான ஃபுகாக்கு உச்சியா கூப்பிட்றாரு, வா நம்ம உச்சியா மீட்டிங்கு, இது ரொம்ப திறமையான ஆள், பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி ஃபுகாக்கு உச்சியா கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம ஹிருசன் சருட்டோபிக்கும் நம்ம டான்ஸோவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம இட்டாச்சி அந்த தகவலாம். இப்படி தான் கைஸ் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நம்பி அவனை இது பண்ண ஃபுகாக்கு உச்சியாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் டான்ஸை சொல்கிறாரு, நீ பெசாட்டு அவங்க தம்பியை விட்டுட்டு மீது எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க இட்டாச்சிக்கு, இசுமின்னு. ஓகேவா, அதுதான் கைஸ் ஒரு சோகமான மூமெண்ட்லாம் நடக்கும். ஓகேங்களா, அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது கிளான் வார் நடந்து கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கைஸ் இசுமி கிட்ட வருவாங்க அவனோட லவ்வர். ஓகேங்களா, அவங்கக்கிட்ட வரும்போது அவங்க இட்டாச்சி ஒரு பவர்ஃபுல் கென்ஜூட்ஸை கேஷ் பண்ணி அவங்க அவங்க கூட வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் இன்ஜா அகாடமிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ஜாலியாக வாழ்ந்த மாதிரி. ஆனால் அது 5 செகண்ட்ஸ். ஆனால் அவங்க ஒரு ஃபுல் லைஃபே வாழ்ந்துட்டாங்க நம்ம இட்டாச்சி கூட. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அழுதுகிட்டே சாகுறாரு. நம்ம இட்டாச்சி அழுதுகிட்டே சாவடிக்கிறாரு இட்டாச்சி. அவங்க அம்மா அப்பாவை போய் சாவடிக்கும் போது அவன் சாஸ்கே வந்துடுறான். சாஸ்கே வந்தோடனையும், ஏன் அண்ணா இப்படி பண்ணுற, நம்ம அம்மா அப்பாவில் ஏன் சாவடிக்கிறேன்னு கேட்டு அழுதுகிட்டே இருப்பான். அதுதான் நம்ம இட்டாச்சி அதை கண்டுக்காமையே போயிடுவார். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளான் வார் நடந்தனால நம்ம இட்டாச்சி சிக்னஸ் வந்துடும். ஓகேங்களா, சிக்னஸ் வந்தனால இப்போ என்ன இட்டாச்சி கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி அக்காட்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேருவார். ஆனால் இட்டாச்சி இப்படி இருந்தால் தெரியும் இது அவங்க கண்காணிக்க தான் சேராரு அப்படின்னு. அக்காட்சுக்கையில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் அவர் பரப்பி விடுவார் இட்டாச்சி. அதனால் இவர் லீஃப் வில்லேஜ் இவர் இருக்கும் போது யாராலையும் தொடவே முடியல கைஸ். ஓகேங்களா, ஒரு நாள் அக்காட்சுக்கியில் ஒரு மிஷின் வருது, நீங்கள் போய் இப்படி லீஃப் வில்லேஜில் நருட்டோட்ட இருக்கிற 9 டைல்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வருது. அவன் இட்டாச்சி போகிறாரு, போய் அங்கே போய் ககாஷி கூட சண்டை போகிறாரு. அவர் நினச்சா அவர் சாவே அடிச்சிட மைட் கை இருக்கிறனா சாவடிக்க முடியாது, சாவடிச்சிருக்க மாட்டார். இட்டாச்சி சாவடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு நல்ல ஓகேங்களா, நருட்டோ கிட்ட போய் இப்படி பார்ப்பார். அவர் நினச்சிருந்தா கெஞ்சுட்ஸு பட்டு அவனை லாக் பண்ணி அப்பே எடுத்துருக்கலாம் கைஸ். ஓகேங்களா, அதுதான் ஒரு பெரிய ஒரு மேட்டராக இருக்குது. நம்ம இட்டாச்சி எல்லாருக்கும் இந்த மாதிரி அக்காட்சிக்கு ஒரு பவர்ஃபுல் மெம்பர்ஸ், நீ பவர்ஃபுல்லாக இருங்க இப்படி இண்டிகேட் பண்ணிட்டு போகிறாரு நம்ம இட்டாச்சி உச்சிஹா. ஓகேங்களா, அடுத்து நீங்கள் டேரெக்டாக நருட்டோ ஷிபுடன்ட்டில் தான் நம்ம இவங்கள காமிக்கிறாங்க, நம்ம இட்டாச்சியை காமிக்கிறாங்க. நம்ம இட்டாச்சி அப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருந்தார். அதில் ஒரு சீனை நான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் நோட் பண்ணியான்னு வச்சுக்கோங்க. நம்ம உரச்சிமாருக்கும் நம்ம இட்டாச்சிக்கு ஒரு சண்டை நடக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உரச்சிமாரு என்னோட பாடி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இம்மார்டலுக்காண்டி தேடிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ இட்டாச்சியோட பாடி செம்மையாக இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம இது நல்ல யார் நம்ம உரச்சிமாரு இம்மார்டலுக்கு நம்ம இட்டாச்சி படி எடுக்க போனோம். அப்போ தலைவன் என்ன பண்ணியான்னு தெரியுமா, அவனோட பாம்பை வச்சு அவனோட தலையை இப்படி கவர் பண்ணிக்கிட்டாங்க. கவர் பண்ண நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சி அவனோட கெஞ்சுட்ஸில் போட்டு அவனை கதற விட்டாங்க. இன்னொரு மாஸ் மூமெண்ட்டுனா, அந்த லீஃப் வில்லேஜுக்கு போகும்போது நம்ம கக்காஷியை கெஞ்சுட்ஸில் போட்டு சாஸ்கே கெஞ்சுட்ஸில் போட்டு கதற விட்டா நம்ம இட்டாச்சி. ஓகேங்களா, இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம இட்டாச்சி. அதுதான் கைஸ் ஒரு மாஸ் மூமெண்ட். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே உச்சி வெறியாக இருப்போம். நம்ம இட்டாச்சியை கொல்லணும் ஏன் அப்படி நான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் இருப்பான் நம்ம சாஸ்கே உச்சியோ. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்கே உச்சி நம்ம உரச்சி மாதிரி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ தான் அக்கா தேடுவான். அப்புறம் டெய்டாரா கூட சண்டை நடக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்டராவை தூக்கி சாப்பிட்ருவான். அடுத்து ஒபிட்டோ சொல்லுவான், ஒபிட்டோட்ட கேட்பான், இது இட்டாச்சி எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி ஒரு நாள் கண்டுபிடிச்சிடறாங்க. 2 பேரும் ஃபைட் நடக்குது. நம்ம இட்டாச்சி அந்த ஃபைட்டில் தோக்குறாரு. தோக்கலை, அவர் விட்டு கொடுத்துட்டாரு கைஸ். ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு கல்யாணம் அழிக்கும் போதே நம்ம தம்பி கையால் தான் நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டாச்சி உச்சிஹா அங்கே நினச்சிட்டு இங்கே தான் ஒரு செத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம இட்டாச்சி வந்து அடுத்து ரீஅனிமேட்டட் ஆகிறார் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபூட்டோ தான் ரீஅனிமேட்டட் பண்ணி விட்டுருப்பான். ஓகேங்களா, அந்த கேம் அந்த ரீஅனிமேட்டடோட கண்ட்ரோலை வந்து அசால்ட்டாக இது பண்ணிடுவான். நம்ம கபூட்டோ நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம தாண்டா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். நான் தாண்டா உனக்கே உங்கள் அப்பன்டா உங்கள் இன்டெலிஜென்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டாச்சி உச்சிஹா அந்த கெஞ்சுட்ஸை பிரேக் பண்ணிடுவோம். அப்போ நாவட்டோ கூட இருப்பான். ஓகேங்களா, அந்த கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம கபூட்டோ. நம்ம நருட்டோவோட சோலையும் நம்ம கில்லர் பியோட தலையை வெடிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி உச்சிஹா இது உங்களோட தலையை வந்து என்ன பண்ணான்னா ஒரு சுசுனோவை எடுத்து 2 கையை வெட்டி சீலி பண்ணிட்டான் டோச்சுகா டேப்லெட் மூலமாக. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவும் அந்த சாஸ்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஒபிட்டு வந்து லைஃப் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்களா. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்து கபூட்டோவை சாவடிச்சிடாங்க. அதோட இந்த இட்டாச்சி த லைஃப் ஆஃப் இட்டாச்சி முடிஞ்சிச்சு கைஸ். அதுக்காக நம்ம சேனலில் பார்க்கணும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பை பை பாய்ஸ். நான் உங்கள்